ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு ரஷ்ய செஞ்ச பழக சேனல். நம்ம இன்றைக்கி நோம்பு கஞ்சி எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ரொம்பவே ஈஸியான டிஷ்ஷு தாங்க இது. ஓகே, அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் எடுத்துக்கணும், பெரிய சைஸ் பட்டை, 2 கிராம்பு, 2 ஏலக்காய், வெந்தயம். நான் வந்து 1.5 பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, ஒரு தக்காளி, 5 பச்சை மிளகா, கருவேப்பிலை, புதினா, மல்லித்தலை. அதுக்கப்புறம் வந்து நான் ஜீரக சம்பா அரிசி எடுத்திருக்கேன் 250 கிராம், 25 கிராம் பாசிப்பருப்பை வறுத்து ரெண்டையும் வந்து 15 நிமிஷம் ஊற வச்சுக்கிட்டு நல்லா ஊறினதுக்கப்புறம் தண்ணியை வடித்து தனியாக எடுத்து வச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் இந்த மாதிரி குக்கர் வச்சுட்டு இதில் வந்து நம்ம எடுத்து வச்சுருந்த நெய்யை வந்து ஆட் பண்ணிக்கணும். நெய் நல்லா மெல்ட் ஆக வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இதை வந்து நம்ம எண்ணெய் ஊற்றி கூட செய்யலாம், ஆனால் நெய் போட்டு செஞ்சோன்னா வேறு லெவலில் இருக்கும். ஸோ நம்ம வந்து நெய் ஆட் பண்ணிட்டு அது நல்லா மெல்ட் ஆயிடுச்சு. சிம்மில் வச்சுக்கலாம், கருகாமல் இருக்கிறதுக்காக. எல்லா இடத்துலையும் நல்லா பரவலாக்கிக்கணும் அந்த நெய்யை. அப்போ தான் நம்ம எல்லா இன்க்ரீடியன்ஸையும் போட்டு வதக்கும்போது இந்த நெய்யோட ஸ்ப்ரெட் ஆகும். அதுக்கப்புறம் பட்டை, 2 ஏலக்காய், 2 கிராம்பு எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். அதோட வெந்தயமும் ஆட் பண்ணிக்கணும். அது வந்து நல்லா வெடிக்கிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணிக்கணும். பட்டை, கிராம்பு, ஏலக்காய், வெந்தயம் எல்லாம் வந்து நல்லா வெடித்து அதோட பச்சை வடை போடுற அளவுக்கு மிக்ஸ் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் வெங்காயம் ஆட் பண்ணணும். வெங்காயம் வந்து ரொம்ப ப்ரௌன் கலரில் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவசியம் இல்லை. ஜஸ்ட்டு அதோட பச்சை வடை போனால் லைட்டாக கலர் மாறினா கூட போதும், ரொம்ப வதங்கணும்னு சொல்லிட்டு அவசியம் இல்லை. வெங்காயத்தை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இப்போ நல்லா வெங்காயம் வந்து வதங்கிடுச்சு. கலரும் கூட வந்து லைட்டாக சேஞ்ச் ஆகிருக்கு. இப்போ நம்ம இதோட சேர்த்து மற்ற எல்லா இன்க்ரீடியன்ஸையும் ஆட் பண்ணிக்கலாம். மற்றதில் பண்ணுற மாதிரி தனித்தனியாக வந்து நம்ம சேர்த்து வதக்கணுன்ட்டு கிடையாது. எல்லா இன்க்ரீடியன்ஸையும் ஒரே இதாக ஆட் பண்ணிடலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, பச்சை மிளகா, தக்காளி, கருவேப்பிலை, புதினா, மல்லி எல்லாத்தையும் வந்து ஒன்றா ஆட் பண்ணிவிட்டு நம்ம மிக்ஸ் பண்ணால் போதும். ஒரு 2 to 3 மினிட்ஸ் நம்ம வந்து இந்த மாதிரி வதக்கினா போதும். ரொம்ப நேரம் வதக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவசியம் கிடையாது. ஓகே, ஸோ இப்போ எல்லா இன்க்ரீடியன்ஸும் நல்லா மிக்ஸ் ஆகி வதங்கிருச்சு. அதுக்கப்புறம் நம்ம ஊற வச்சு எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அந்த அரிசி பாசிப்பருப்பு வறுத்தது தான். ஸோ அதை எடுத்து நம்ம இதில் வந்து ஆட் பண்ணிக்கணும். ஓகே, ஆட் பண்ணியாச்சு. ஸோ இதை ஆட் பண்ணதுக்கப்புறம் எல்லா இன்க்ரீடியன்ஸையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணணும். நம்ம நெய் ஊற்றி பண்ணியிருக்கனால அந்த நெய் ஃப்ளேவர் வந்து இந்த அரிசி பாசிப்பருப்பில் எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் ஆகணும். ஸோ நம்ம வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கு தேவையான அளவு தண்ணி எடுத்துக்கணும். நான் வந்து 1.25 லிட்டர் தண்ணி எடுத்திருக்கேன், அதுவே போதுமானது. ஸோ தண்ணி ஊற்றிட்டு அதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம உப்பை ஆட் பண்ணிக்கணும். உப்பு வந்து உங்களுக்கு தேவையான அளவு ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பத்தான்னா கூட திரும்ப வந்து நம்ம அரிசி தான் வந்ததுக்கப்புறம் கூட ஆட் பண்ணிக்கலாம். நம்ம உப்பு ஒன்றும் இது இல்லை, ஒன்றும் இஷ்யூஸ் இல்லை. ஸோ நல்லா உப்பு போட்டதுக்கப்புறம் மிக்ஸ் பண்ணியாச்சு. மிக்ஸ் பண்ணிட்டு இப்போ வந்து நம்ம குக்கரை மூடி வச்சிட வேண்டியதான். நான் வந்து இதில் 4 விசில் விட்டுருக்கேன், அதுவே வந்து போதும் அரிசி அந்த பருப்பு எல்லாம் வேகிறதுக்கு. ஓகே, 4 விசில் வந்துருச்சு. ஸோ திறந்து பார்க்கலாம் எப்படி வந்திருக்குன்ட்டு. நல்லா வந்து ரைஸ் கன்சிஸ்டன்சிலே வந்திருக்கு. நமக்கு இப்படி வந்தால் தான் வந்து நம்ம அதுக்கப்புறம் தேங்காய் பால் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணுறதுக்கு கரெக்டான கன்சிஸ்டன்சியில் நமக்கு வரும். ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு வந்து நம்ம இந்த மாதிரி ரைஸ் மாதிரி தான் வரணும். இதை வந்து நல்லா எப்படின்னா நல்லா பெரட்டி போட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம தேங்காய் பால் ஆட் பண்ணிக்கணும். நான் வந்து 1.5 கிளாஸ் தேங்காய் பால் ஆட் பண்ணியிருக்கேன். தேங்காய் பால் ஆட் பண்ணிட்டா அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். மிக்ஸ் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக வந்து கஞ்சி எந்த கன்சிஸ்டன்சி செமி சாலிட் கன்சிஸ்டன்சியில் வரும் இல்லையா, அந்த இதில் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். லைட்டாக நம்ம கொதிக்க வச்சா கூட போதும், ரொம்ப கொதிக்கணும்னு அவசியம் இல்லை. ஓகே, சூப்பர் அல்டிமேட்டாக வந்திருக்கு. அதுக்கப்புறம் வந்து மல்லித்தலை கார்னிஷிங்க்கு மேலே அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுற வேண்டியதான். சூப்பராகவே வந்திருக்கு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். இதுக்காக நீங்கள் வெளியில் போய் கஷ்டப்பட்டு வாங்கணும் அப்படின்னு எந்த ஒரு அவசியமும் இல்லை. இது நான் செய்கிறதுக்கு ஜஸ்ட்டு 5 மினிட்ஸ் தான் ஆச்சு, 4 to 5 மினிட்ஸ் தான் ஆச்சு.
இதே மாதிரி இன்னொரு சூப்பரான ரெசிபியில் உங்களை நான் சந்திக்கிறேன். until then it's signing off from Rashi.